அரசியல் விமர்சகர் திரு ஜீவசகாப்தன் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. பேசலாம். வணக்கம் சார், இணைப்புல இணைந்ததற்கு மிக்க நன்றி. சரி, இப்ப தொகுதி பங்கீடு தொடர்பா திமுகவினுடைய வியூகம் என்ன சார் இருக்கும்? எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்க? இத்தனை கட்சிகள் இருக்கு கூட்டணியில, எப்படி இவங்க வந்துட்டு இனி வரக்கூடிய நாட்களில் இந்த இந்த கட்சி தொகுதியை வந்து பிரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தேமுதிக சேர்ந்தது ஒரு பக்கம் எல்லா தொகுதிகள்லயும் ஒரு குறைந்தது 800ல இருந்து அதிகபட்சம் 15,000 வரை வாக்குகள் இருக்கு. அந்த 234 தொகுதியிலையும் ஏதோ ஒண்ணு 1000 ஓட்டுக்கு குறையாம இருக்கும். சில இடங்கள்ல வட தமிழகத்துல ரிஷிவந்தியம், விருத்தாச்சலம், கள்ளக்குறிச்சி, இந்த சில திருமங்கலம், இந்த மாதிரியான சில பகுதிகள்ல அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கணிசமாகவே இருக்கு. ஸோ திமுக மட்டும் இல்லாம திமுக கூட்டணி கட்சிகள் நிக்கிற இடத்துலயும் விஜயகாந்துடைய ஓட்டுகள் வந்து அவங்களுக்கு விழும். இது ஒரு பிளஸ். இன்னொரு புறம் எல்லாரும் கேட்கிற மாதிரி 175 சீட்டு 170 சீட்டு திமுக உதயசூரியன் நிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எய்மா இருக்கு. ஆனா இவங்க தேமுதிகவும் வரும்போது அவங்களுக்கு இவங்க சீட்டு கொடுத்தா கண்டிப்பா குறையுமே அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா கூட்டணி கட்சிகள்கிட்ட இருந்து இவங்க எடுத்து கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே கொஞ்சம் அதிகம் கேட்கிற நிலைமையில இருக்காங்க. குறிப்பா விடுதலை சிறுத்தைகள்லாம் தொடர்ச்சியா திமுக கூட்டணியில இருக்கிறாங்க. ஐடியாலஜிக்கெல்லாம் ஒன்னா இருக்கனால கொஞ்சம் தார்மீக அடிப்படையிலேயே அவங்க கொஞ்சம் கூட கொடுக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப தேமுதிகவுக்கு 12 சீட்டு 13 சீட்டுன்னு அவங்க கொடுக்க வாய்ப்பு இல்லை. கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா விடுதலை சிறுத்தைகள்லாம் அதே அளவுக்கு எண்ணிக்கையை தான் எதிர்பார்ப்பாங்க. அப்ப இவங்க வந்து தேமுதிகவுக்கு கொடுக்குற சீட்டை வந்து திமுக தன்னுடைய தொகுதியில இருந்து தான் குறைச்சிக்கிட்டது கொடுக்கணும். அநேகமா 6 சீட்டு 7 சீட்டு கொடுப்பாங்கன்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. அவங்க ஒரு 11 12 தொகுதியில அவங்க கேட்டதாகவும் இவங்க ஒரு 6ல இருந்து 7 தொகுதிக்குள்ள முடிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக அதிமுக கொஞ்சம் செல்வாக்கா இருந்து திமுக கொஞ்சம் செல்வாக்கு குறைவா இருக்கக்கூடிய தொகுதிகள்ல தேமுதிகவை நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி நேரத்துல ஏன்னா ஏடிஎம்கே பெல்ட்ல தேமுதிக நிக்கும் போது கொஞ்சம் அதை ஈடுகட்டலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அப்ப இந்த முறை வந்து 175 170 முடியாது, 163 165 அந்த மாதிரி கணக்குல திமுக தனக்கான இடங்களை குறைச்சுக்குவாங்க அப்படின்னு பாக்கலாம். இதுல பிளஸ் என்னன்னா, அவங்க குறைச்சுக்கிட்டாலுமே அப்ப சில இடங்கள்ல திமுக கொஞ்சம் இதுவரையும் வாக்குகள் கொஞ்சம் குறைவா இருக்கிற பகுதியில ஈடுகட்ட செய்யப்படும்ல. 234 தொகுதியிலையும் ஓட்டு இருக்குல்ல தேமுதிகக்கு. சோ இப்ப விடுதலை சிறுத்தைகள் வந்து கடந்த முறை 6 இந்த முறை ஒரு 8 வாங்கி நிக்கிறாங்கன்னா எப்படியும் ஒரு 6 சீட்டு 7 சீட்டு அவங்க ஜெயிக்கிற மாதிரியான வாய்ப்புகள் வரும் வட தமிழகத்துல. தேமுதிகவும் விசிக திமுக கம்யூனிஸ்டுகள் எல்லாம் சேரும் போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு வரும். அதே மாதிரி தென் தமிழகத்திலையும் காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் விருதுநகர் மாதிரியான பகுதியில நிக்கும் போது தேமுதிகவினுடைய ஓட்டும் சேர்ந்து அவங்களுக்கு வெற்றி தரும். சோ இது 2-3 விதமான பார்வையில பார்க்கும்போது திமுக அதை தான் பார்ப்பாங்க. ஆனா அவங்க அதிக தொகுதியில நின்று ஜெயிக்கணுங்கிற அந்த கணக்குல ஒரு 10 சீட்டு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு 7 சீட்டு கொடுத்துட்டீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு நீங்க வழக்கம் போல 6 கொடுக்க முடியாது, ஒரு 2 சீட்டு கூட கொடுக்குற மாதிரி வரும். கம்யூனிஸ்டுகளுக்கு அதே சீட்டுங்கிற மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. மேபி ஒரு சீட்டு கூட கொடுக்குற மாதிரியான சில கணக்குகள் வரும். ஸோ அப்படிலாம் வரும்போது இவங்களுடைய 170 75ங்கிற கணக்குல ஒரு 10 சீட்டு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓவராலா அது நின்ன இடமெல்லாம் மேக்சிமம் வெற்றிங்கிற அந்த கணக்குக்கு உதவும். இப்ப 170 165 63 கூட மாறும் அப்படிங்கிறீங்க. இது வந்து திமுக மற்ற வேட்பாளருக்கும் சரி, அந்த உள்ள கட்சியில இருக்கிறவங்க அவங்க தரப்புல இருந்து இது ஏற்றுக்கொள்ளப்படுமா? இல்ல, அது இப்ப ஏற்றுக்கொள்ளப்படுமானா இப்ப கூட்டணி கட்சிகள் அதிகம் சேர சேர ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றிக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நெருங்குதுல்ல. இப்ப 4 கட்சி சேர்ந்து இப்ப விழுப்புரத்துல விடுதலை சிறுத்தைகள், திமுக, காங்கிரஸ், 2 இடதுசாரிகள் இவங்க எல்லாரும் நிக்கிறாங்கிறத விட தேமுதிகவும் நிக்குதுங்கிறப்ப விழுப்புரத்துல தேமுதிகவும் ஓட் பேங்க் அதிகம் உள்ள பகுதி. ஆல்ரெடி அங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓட் பேங்க் அதிகம், திமுக ஓட் பேங்க் அதிகம், காங்கிரஸும் கொஞ்சம் இருக்கும், இடதுசாரின்னு கொஞ்சம் இருக்கும். இப்ப தேமுதிகங்கிறது கிட்டத்தட்ட அங்க ஓரளவுக்கு வலுவா இருக்கும்ல. இப்ப தென்னார்காடு மாவட்டங்கள் எல்லாவற்றிலும் விஜயகாந்துக்கு ஒரு மாசு இருக்கு, ரிஷிவந்தியம் கள்ளக்குறிச்சின்னு. அவர் தொடக்க காலத்துல இருந்த அந்த அளவு மாசு கிடையாதுனாலும் இன்னும் அவர் கொஞ்சம் ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடிய பாசம் உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து இந்த வட தமிழகம் முழுக்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அருப்புக்கோட்டை, திருச்சூலி, திருப்பரங்குன்றம், திருமங்கலம் இந்த மாதிரியான பகுதியில அவர் பிறந்த ஊரு அருப்புக்கோட்டை பக்கம்னால அவர் பிறந்த ஊரு, அவர் பிறந்த சமுதாயம், அவங்க வந்து விஜயகாந்துக்கு சார்பா இருப்பாங்க. இவங்க எல்லாம் விஜயகாந்த் தனியா நிக்கும் போதும் மக்கள் நல கூட்டணி சேரும் போதும் கண்டிப்பா ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப வந்து இவங்க நம்ம சாதி, நம்ம நாயுடு, நம்ம ஊருக்காரன்னு பார்க்க மாட்டாங்க, ஏன்னா தோத்துருவாருன்னு தெரியும். ஆனா திமுக அல்லது அதிமுக மாதிரி நின்னு ஒரு வெற்றிக்கான இடத்துல நிக்கிறாருங்கிறப்ப ஓட்டு போடுவாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா
இப்ப வந்து வன்னியர் பெல்ட்ல வன்னியர் ஓட்டு, பறையர் ஓட்டு, அங்க இருக்கக்கூடிய தெலுங்கு சிறுபான்மையினர் ஓட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு வெற்றிக்கான ஒரு ஒரு பெர்செப்ஷன்ல இருக்கிறாங்கல்ல, ஜெயிக்க போகுது அப்படிங்கிறப்ப நம்ம ஆளுக்கு போடுவோம்பா அப்படிங்கிற உணர்வு விஜயகாந்துடைய சமூகத்தினருக்கும் வரும். அப்புறம் இயல்பாகவே வன்னியர்களும் ஆதி திராவிடர்களும் தேமுதிக இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகளும் சேரும் போது வட தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல அந்த திமுக கூட்டணி கட்சி யாருன்னாலும் கொஞ்சம் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம். இது பாமகவுக்கு பெரிய பின்னடைவா அமையும் அந்த பக்கம் உள்ள கூட்டணியில. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.